தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. சோமசமுத்திரத்தில் அதிமுகவினர் தெருமுனை பிரச்சாரம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏஎல் விஜயன் தலைமையில் ஒன்றிய ஓட்டுநர் அணி செயலாளர் குபேந்திரன், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் மணிகண்டன், நகர மாணவரணி துணை செயலாளர் சதீஷ் ஆகியோர் முன்னிலையில் அதிமுகவின் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக எதிர்க்கட்சி துணை கொறடா அரக்கோணம் எம்எல்ஏ சு ரவி கலந்து கொண்டனர். இவருக்கு சோமசமுத்திரம் பகுதியில் சங்கீதா சரஸ்வதி இருவரும் மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்றனர். சு ரவி கலந்து கொண்டு பேசுகையில், சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினரும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினரும் 5 ஆண்டுகளில் தொகுதிகளுக்காக தொகுதி வளர்ச்சிக்காக குரல் கொடுத்து பேசியது இல்லை. தொகுதி வளர்ச்சியடைய எந்த முயற்சியும் இதுவரை எடுத்ததில்லை என பேசினார். உடன் ஒன்றிய அவைத்தலைவர் ஏகாம்பரம், மாவட்ட பொருளாளர் ராமு, மாவட்ட இளைஞரணி பிரபு, கிளைக்கழக செயலாளர் விஸ்வநாதன், துளசி சண்முகம், சரண், மகளிரணி அமுதா, ரேவதி, பூபாலன், சீனிவாசன், மிலிட்டரி ரவி, எலக்ட்ரிஷியன் ரவி, பூபாலன், மகேந்திரன், ராஜா, தட்சிணாமூர்த்தி, அன்பு, காதர்மணி, ஓட்டுநர் அணி துணை செயலாளர் ஜார்ஜ், மரிதாஸ், மதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தலைவி அம்மா அவர்களின் ஆசையோடு கழக நிரந்தர பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் தமிழ்நாடு வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆசையோடு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தோட ஆசையோடு இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை கண்டித்து வரை சிறப்பான ஆட்சியை மக்களுக்காக வாரி வழங்கியவர்தான் சிறந்த சொற்பொழிவு நடத்த இருக்கக்கூடிய நம்மளுடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் கண்ணை இமை மறந்தாலும் கன்றை பசு மறந்தார்களே. சகோதரிகளே, இளைஞர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், இந்த சோளிங்கர் தொகுதி அனாதை தொகுதியாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஏன் இந்த சோளிங்கர் தொகுதி அனாதையாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்கு சட்டமன்றத்திலே குரலே கொடுப்பதில்லை. அதே போல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், அவர் பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பதில்லை. இந்த சோளிங்கர் தொகுதி மக்களுடைய குரல் பாராளுமன்றத்திலும் ஒலிக்கவில்லை, சட்டமன்றத்திலும் ஒலிக்கவில்லை. நாங்கள் இங்கு மேடையிலே இங்கு பேசிவிட்டு போய்விடலாம். ஆனால் ஒரு சட்டமன்றத்திலே ஒரு தொகுதி மக்களுடைய குரல் எழுப்புகிறது என்று சொன்னால், சோளிங்கர் தொகுதி மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் ஒலிக்கக்கூடிய ஒரு பேரவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை. அந்த பேரவையிலே உங்களுடைய சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியினுடைய குரல் ஒலிக்கவில்லை.